நான் தான் அன்னபூரணி, கார்த்திக்கோட அம்மா. வாழ வேண்டிய வயசுல புருஷனை எழுந்துட்டாலும் புள்ளதான் உலகம்னு அவனுக்காகவே வாழறேன். இன்னைக்கு ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு அவனை அதிபதியா உட்கார வச்சிருக்கேன். கார்த்திக்கு அம்மான்னா உயிர். நான் சொல்றதுதான் அவனுக்கு வேதம். என் பையன் சொல்றான், அவனோட வருங்கால மனைவி அம்மாவை போலவே இருக்கணுமா. பிள்ளையார் பார்வதி கிட்ட கேட்ட மாதிரி அம்மா மாதிரியே இந்த அன்னபூரணி மாதிரியே இன்னொருத்தி கிடைப்பாளா என்ன? அப்பனுக்கும் பெரியப்பாவுக்குமே தெரிஞ்ச உண்மையை இப்ப நான் சொல்றேன். இவன் என் பிள்ளையே இல்ல, என் வயித்துல பிறக்கல. இது நான் பிறந்த வீடு, என் அம்மா வாழ்ந்த வீடு, என் பெரியப்பா எனக்காக என் பேர்ல எழுதி கொடுத்த வீடு. நான் கோவில நினைக்கிறேன், நான் வாழ்ந்த இந்த வீட்டை விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். செல்வம், நீ குடிக்கிறியா? ஆமா, குடிக்கிறேன். அதுக்கு என்னப்போ? உன்னை பெத்தது நானா இருந்தாலும் நீ எங்க அண்ணனோட வளப்புடா. நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்க எங்க அண்ணன் இங்க இருந்திருந்தா எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டுருப்பாருப்பா. செல்வம், இந்த குடி உன் உடம்புக்கு மட்டும் இல்லைப்பா, உன்னோட பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏன் உன் குடும்பத்தையே நாசமாக்கிடும்பா. தயவு செஞ்சு குடிக்காதப்பா. உங்க புத்திமதி எதுவும் எனக்கு தேவையில்லை. கட்டின பொண்டாட்டியை தள்ளி வச்சிருதா? வேண்டாம்ப்பா. அந்த அப்பாவி பொண்ணோட கண்ணீரை நம்ம குடும்பத்தையே நாசமாக்கிடும். போதும், நிறுத்துறீங்களா? என்ன குடிக்கிறது நிறுத்திட்டா யாருக்கு வேணாலும் புத்திமதி சொல்ல அதுக்கான தகுதி வந்துருச்சுங்கிறது என்னப்பா? உங்களோட கடந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நியாயமா பார்த்தா இந்த ஆபீஸ்க்கு வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கிறது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. பெருசா வந்து புத்திமதியெல்லாம் சொல்றாரு.
ஏதோ ஒன்று பெத்திங்கிறதுக்காக இவ்வளோ நேரமாக நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். இது என் வாழ்க்கை, எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் இந்த அட்வைஸ் பண்ணுற வேலையில் வச்சுக்காதீங்க. முதல்ல 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போங்க. செல்வம், பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்குன்னு ஆணவத்தில் ஆடாதரா. பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. அர்ச்சனாவோட ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நிச்சயமா நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். அதே தாண்டா நானும் சொல்கிறேன். சும்மா இந்த பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுங்கிற முறையில் இந்த அட்வைஸ் பண்ணுறதுலாம் இதோட நிறுத்திக்கோ. இல்லை அர்ச்சனாக்கு கருணகுமார் கூட மட்டும் இல்லை, உன் கூடயும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்றது கூட நான் தயங்க மாட்டேன். டேய், இதுக்கு மேலே ஒண்ணு விட்டு வைக்க கூடாது. என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? சும்மா இரு. என் புள்ள செல்வம் மாதிரி இனி ஒரு புள்ள பிறக்க மாட்டான்னு சொன்ன இந்த வாயால சொல்றேன்டா. உன்ன மாதிரி ஒரு புள்ள பிறந்திருக்க வேணாம்டா. நீ வா சிவா. அப்பா எங்க வந்த? என்னப்பா, 1 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். மொத்தமா மாறிட்டு வந்திருக்கேன்ப்பா. வாப்பா. எப்போ வந்த, எப்படி இருக்கேன்னு கேட்காம எங்க வந்தேன்னு கேக்குறீங்க. புரியுதுப்பா. அக்கறையா ஒரு வார்த்தை பேசுற அளவுக்கு கூட நான் உங்ககிட்ட கடந்த காலத்துல நடந்துக்கல. என் மேல எல்லாரும் ரொம்ப வெறுப்பா இருக்கீங்கல்ல. பட்டு திருந்தி தான்ப்பா வந்திருக்கேன். ஜெயில் வாழ்க்கை எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருச்சு. கையில பணம் காசு இருந்த திமிரில நந்தினி பேச்சை கேட்டு நான் ஆடின ஆட்டத்துக்கலாம் எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுப்பா. அன்பா பேச ஆள் இல்லாம, அக்கறையா விசாரிக்க ஒரு துணை இல்லாம, 1000 கைதிகளுக்கு நடுவுல நான் அனாதையா இருந்தேன்ப்பா. கொலை செஞ்சுட்டு வந்தவன், சின்ன பொண்ணுங்களை கற்பழிச்சுட்டு உள்ள வந்தவனெல்லாம் பார்க்க அவங்க சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கப்பா. ஆனா இந்த 1 வருஷம் என்ன பார்க்க ஒரு ஈ காக்கா கூட வரல. தப்புதான். நான் என்னோட மனுஷங்க எல்லாரையும் இழந்துட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட சொத்து பத்தி எல்லாத்தையும் கூட நான் இழந்துட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் கடன்காரங்க எடுத்துக்கிட்டாங்கப்பா. இப்ப எனக்குன்னு யாருமே இல்லப்பா. எதுவுமே இல்லாம நிக்கிறேன். சரிப்பா, அதுக்கே எங்க வந்த? நான் சொத்து பத்து கேட்டு வரலப்பா. இந்த வீட்டுல உரிமை கேட்டும் வரல. எனக்கு அந்த யோகியத்தையும் இல்லை. எனக்கு என்னப்பா, பிளாட்ஃபார்மோ மரத்தடியோ எது கிடைச்சாலும் சரி, 4 ஸ்பேனர் இருந்தா போதும். நான் பாட்டு பழச்சுப்பேன். ஏற்கனவே ஒரு தடவை நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்றுப்போ எனக்கு அர்ச்சனா சொல்லி கொடுத்ததுதான். அர்ச்சனாவோட பேரெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? இருக்குப்பா. எப்போ நந்தினி தப்பானவன் தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்பத்துல இருந்து என் மனசெல்லாம் அர்ச்சனா ஞாபகம் தான் பாருக்கு. எத்தனை கஷ்டம், எவ்வளவு கொடுமை பண்ணிருப்பேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மனசுக்குள்ள லட்சம் தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன்ப்பா. இப்பதான் அர்ச்சனோட அருமை எனக்கு புரியுது. அர்ச்சனா தான் என்னோட தேவதை, என்னோட அதிர்ஷ்ட லட்சுமி. அவ என் வாழ்க்கையை விட்டு போனதுல இருந்து எனக்கு வாழ்க்கையே போச்சுப்பா. அதான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது அர்ச்சனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பணம், காசு, பதவி எல்லாம் போயிடுச்சு. எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் திருந்திட்டேன்னு சொல்றேன். அதெல்லாம் தெரியாம இருந்திருந்தா அப்படியே தானே இருந்திருப்பேன். உணர்ந்திருக்க மாட்டேல்ல.
தகப்பனா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறேன்ப்பா. தயவு செய்து என்ன அர்ச்சனா கிட்ட கூட்டிட்டு போங்க. எனக்காக பேசி என்னை எப்படியாவது அவளோட சேர்த்து வச்சிருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. நல்லா யோசனை பண்ணி தான் கேட்குறியா? இதுல இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. இதுக்கு மேல அர்ச்சனா தான் என் வாழ்க்கை. எனக்காக பேசி என்னை எப்படியாச்சும் அவளோட சேர்த்து வச்சிருங்க. நீங்க சொன்னா அவ கேப்பாப்பா. நான் பழைய செல்வமா இல்லப்பா, அதை விட ஒரு படி அதிகமாவே அன்பான செல்வமா இருப்பேன். சத்தியமாப்பா, என்ன நம்புங்க. கேக் கட் பண்ணலாமா தங்கம்? இங்க பாரு. உனக்கு எதுக்காக உன் பிள்ளை எங்க கூட்டிட்டு வந்த? டேய், அவன் ஜெயில இருந்து தெரிஞ்சு வந்திருக்கிறதா சொன்னான். அர்ச்சனாவை பார்த்து தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். இத பாருப்பா, மன்னிக்கிறதுக்குன்னு சில தவறுகள் இருக்கு. ஆனா உன் புள்ள பண்ண தப்புக்கு மன்னிப்பும் கிடையாது, மறக்கவும் முடியாது. அன்னி கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க. அவனை போ சொல்லுங்க. ஆமா மாமா, அக்கா இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. அவரை போ சொல்லுங்க. இது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க. வாப்பா. நேர் பார்த்து பேசுற தைரியம் கூட எனக்கு இல்ல அர்ச்சனா. அப்புறம் ஏன்டா இங்க வந்தேன்னு கேட்கலாம். எனக்கு வேற நாதி இல்ல அர்ச்சனா. எல்லாருக்கும் தெரியும்
அடிப்படையில் நான் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தேன். எங்க அப்பா கூட அடிக்கடி நான் இங்க பெரியப்பாவோட வளர்ப்புன்னு சொல்லுவாரு. எந்த நிலைமையிலையும் பக்குவம் மாறாம நிதானமா பொறுமையா இருந்தவன் தான் நான். அப்பேற்பட்ட என்ன பணம், காசு, பேரு, புகழ் கொஞ்சமா சாச்சுது. ஆனா நந்தினிங்கிற மோகம் முழுசாவே சாச்சிருச்சு. நல்ல காலம் இதெல்லாம் பார்க்க என் பெரியப்பா இப்ப உயிரோடு இல்ல. இருந்திருந்தாருன்னா நான் கெட்டு அழிஞ்சதை பார்த்து அவர் செத்தே போயிருப்பார். ஏற்கனவே நந்தினியோட அப்பா, உன்னோட அப்பா, உன்னோட அம்மா சாவுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். என் பெரியப்பா இருந்திருந்தாருன்னா அவரோட சாவுக்கு நானே காரணமா இருந்திருப்பேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். இந்த கறிக்கடையில கோழியா இருக்கிறது கூட வேடிக்கை பார்க்க முடியாம விலைக்கு போனவன் தான் நான். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு 3 பேரோட சாவுக்கு காரணமா இருந்திருக்கேன். இது எல்லாத்தையும் விட நான் உனக்கு செஞ்சதுதான் அர்ச்சனா. வாழ்க்கையில எந்த ஒரு புருஷனும் பொண்டாட்டிக்கு செய்யக்கூடாத கொடுமை. குடிச்சிட்டு வந்து உன்னை அடிச்சு உதச்சி பேப்பர்ல டிவில எல்லாம் உன் மேல பொல்லாத பழிய போட்டு வீட்டை விட்டு விரட்டி எந்த ஜென்மத்திலையும் இந்த பாவம்லாம் என்னை விட்டு போகுமான்னு தெரியல. என் புத்தியில வந்த கிறுக்கா, கெட்ட நேரமா இல்ல யாரோட சாபமும் எனக்கு தெரியல. நான் தலை கொழுத்த ஆடும் போதெல்லாம் நான் செஞ்சது எதுவுமே எனக்கு தப்பா தெரியல. அத தப்புன்னு சொன்ன நீதான் என் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்ச. இதுதான் சரின்னு சொன்ன நந்தினி ரொம்ப நல்லவளா தெரிஞ்சா. அதான் பணம், காசு, மானம், மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாத்தையும். இப்போ ஜெயில் தண்டனையும் பார்த்துட்டேன். செய்யும்போது தப்புன்னு எவனுக்குமே தெரியறதில்ல. தண்டனை அனுபவிக்கும் போது தான் தப்புன்னு எல்லாருக்குமே புரியுது. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருத்தப்படுறேன். என் பேர்ல தான் செல்வம் இருக்கே தவிர வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே நிலைக்கல அர்ச்சனா.